சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு நடிப்பிலிருந்து விலகிய ஜோதிகா நீண்ட இடைவேளைக்கு பிறகு 36 வயது நிலை படத்தில் நடித்தார். அப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜோதிகா மீண்டும் நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார். ஆனால் கதாநாயகியாக மட்டுமே நடிப்பேன் என்ற கண்டிஷனுடன் தான் கதை கேட்டு வருகிறார். பல கதைகள் கேட்டும் பிடிக்கவில்லை என்று சொன்ன ஜோதிகா அண்மையில் ஒரு கதையை கேட்டார். கதை ஓகே என்று சொன்னதோடு அதற்கடுத்து 2 சந்திப்புகளும் நடந்துள்ளன. அப்படத்திற்கு ஜோதிகா மிகப்பெரிய சம்பளம் கேட்டிருக்கிறார். அதற்கு அப்படத்தின் ஹீரோ அண்ட் டைரக்டர் தயங்கி வருகிறாராம். அவர் வேறு யாரும் இல்லை, ராகவா லாரன்ஸ் தான். காஞ்சனா 2 படத்தின் வெற்றிக்கு பின்னர் வேந்தர் மூவிஸ்க்காக மொட்ட சிவா கெட்ட சிவா, நாகா என 2 படங்களையும் இயக்கி நடிக்கிறார் ராகவா லாரன்ஸ். இவற்றில் நாகா படத்தில் கதாநாயகியாக நடிக்கத்தான் ஜோதிகாவை அணுகினார் ராகவா லாரன்ஸ் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஜோதிகா நடித்தால் படத்தின் ரேஞ்ச் எகிரிவிடும் என்பதால் அப்படத்திற்கு தன்னுடைய சம்பளம் மற்றும் படத்தின் பட்ஜெட்டை கூட தயாரிப்பாளரிடம் சொல்லாமல் இருக்கிறாராம். இந்த நிலையில் சமீபத்தில் இப்படத்தின் தொடக்க விழாவை நடத்தினார்கள். ஆனால் ஜோதிகாவின் சம்பள பேச்சுவார்த்தை முடியாத நிலையில் நாகா படத்தின் கதாநாயகி பெயரை அறிவிக்கவில்லை.